ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கேரளாவில் இருக்க சாலக்குடி என்ற இடத்துல தாங்க இருக்கோம். இங்கேருந்து நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதாங்க இன்னையோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஸ்ஸில் தாங்க நம்ம சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு போகக்கூடிய பஸ்ஸு. இது ப்ரைவேட் பஸ்ஸுங்க. நம்மளுக்கு கேஎஸ்ஆர்டிசி கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ் இருக்குது. அதிகமாக ப்ரைவேட் பஸ் தாங்க சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு ரன் ஆகுது. நீங்கள் எப்போ வந்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்லேயே போங்க. நம்ம போகிறது ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சுற்றி இயற்கையான மரங்கள், கண்ணுக்கு குளிர்ச்சியான, எங்கே பார்த்தாலும் பச்சை பசங்க செடிகள் கொடிகள். கேரளா பொறுத்த வரைக்கும் பச்சை பசங்க தாங்க இருக்கும். நம்ம வந்திருக்கு இப்போ சம்மர் டைம், அதையும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ரூட் வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, வைல்ட் அனிமல் அதிகம் பார்க்கலாம். சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளிக்கு 30 கிலோமீட்டருங்க. இந்த ட்ராவலுக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபா வாங்குதாங்க ப்ரைவேட் பஸ்ஸில். கேஎஸ்டிசி பஸ்ஸில் வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட இல்லை கம்மியாக இருக்கலாம். இந்த மரம் என்ன மரம்னு தெரிலங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வர வர இந்த மரம் அதிகமாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி மரங்கள், கீழே புல்வெளிகள் பார்க்க ஒரு அழகாக இருக்குல்ல, அதிகமாக இருக்குங்க. என்ன மரம்னு தெரியல. நம்ம ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. அதுக்கான அறிகுறி தாங்க இந்த அதிரப்பள்ளி ஆறுங்க ஓடுதுங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது. சுற்றி கடைகள் இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் இருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸை நம்ம பார்க்க போகிறோங்க. பார்த்துங்க எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் தாங்க இருக்க முடியுது. நம்ம சாலக்குடியிலேருந்து பஸ் மூலமாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. டிக்கெட் எடுத்தாச்சு ஐஸ். ஒரு பர்சனுக்கு 60 ரூபா எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். பாருங்க மேலே போய்கிட்டு இருக்கோம். நம்ம சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி ட்ரை பண்ணியிருந்தோம். என்ன தான் இருந்தாலும் வாழைப்பேட்டை அதிரப்பள்ளி வேறு லெவலுங்க. எங்கே பார்த்தாலும் அனிமல் பார்க்கலாம், இங்கே மரங்கள் மட்டும்தான் பார்க்கலாம். நீங்கள் எப்போ வந்தாலும் வாழைப்பேட்டை டு அதிரப்பள்ளி வாங்க. சரி, என்ன ஏற்ற மாதிரி இருக்குங்க. இது மேலே ஏறி போகணும் போல் இருக்குது. போய்கிட்டு இருக்கோம். கிட்ட வந்துட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. கிட்ட போய்கிட்டு இருக்கோம். குரங்கெல்லாம் இருக்குங்க. இந்த வழி கீழே போய் பார்க்குறதுங்க, இந்த வழி மேலே இருந்து பார்க்குறது. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து பார்த்துட்டு இடத்துக்கு கீழே போகலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. கிட்ட போயிட்டு பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது, அவ்வளோ தெரியல. கிட்ட போய் பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக தாங்க இருக்குது. ஃபால்ஸு கிட்ட வந்தாச்சு. பாருங்க ஃபுல் வியூ. தண்ணி ரொம்ப கம்மியாக போகுதுங்க. பாருங்க ரொம்ப கம்மியாக போகுது. தண்ணி மேலே ஆறாக ஊறி கீழே அருவியாக கொட்டி கீழே மறுபடியும் ஆறாக ஓடுதுங்க. கீழே பாருங்கள் ஒரு கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க கீழே. நம்ம கீழே போகலாம். மேலே பார்த்து நம்ம அப்படியே இந்த சைடு போகலாங்க. இந்த சைடு போனால் கொஞ்சம் கால் நினச்சிக்கலாம். அங்கே போய் பார்க்கலாம். அங்கே தூரத்துலேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. நம்ம இங்கே போவோம். குளிக்க மாதிரி இல்லைங்க, கை கால் வேணால் நினச்சிக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லோரும் கால் நினச்சிட்டு இருக்காங்க. யாரும் குளித்த மாதிரி இல்லை. நம்மளும் போய் கால் நினச்சிக்கலாம். இது வந்து ஜூன் ஜூலை மாதம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நிற்க முடியாது. சரியான தண்ணி போகும். இப்போ போல் கம்மியாக போகுது. பாருங்கள் சிறு சிறு ஓடையாக போய் கீழே அருவியாக கொட்டுது. இந்த இதுதாங்க இவ்வளோ பெரிய அருவி. நம்மளும் கால் நினச்சிட்டு போய்க்கலாங்க.
தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இல்லை, கொஞ்சம் வெது வெதுன்னு தான் இருக்குது தண்ணி. பாருங்க எப்படி இருக்கு. நம்ம மேலே இருந்து பார்த்தாச்சுங்க, நம்ம கீழே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் கீழே போகணும். தனியாக வந்தால் எல்லோரும் ஃபோட்டோன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல, நேரவே சொல்கிறாங்க. இது மேலேருந்து வியூ பார்க்குறதுங்க, இது கீழே போகிறது. நம்ம கீழே போகலாம். ஒரு குரங்கு வருது. கீழே போகிற பாதை, படி இல்லை, கல்லை வச்சு அடிக்கிருக்காங்க. நாங்கள் ஒரு கிலோமீட்டர் நடக்கும் போல இருக்குது. கீழே பெய்கிட்டே இருக்குது. வெயில் வேறு அதிகமாக தாக்கமாக இருக்குது. சுற்றி சுற்றி பெய்கிட்டே இருக்குது. நேர் வழி விட்டுருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சுற்றி போடப்போ கொஞ்சம் தூரமாக இருக்குது. எல்லோரும் ஷார்ட்கட் ரூட் அந்த வழியாக போயிடுறாங்க. நம்ம இங்கே ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. ஹலோ, செல்லை பிடிங்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிரு. அங்கே ஒன்று படுத்து கிடக்கு. பயமாக தான் இங்கே இருக்குது. எங்கேருந்து பிடுங்கன்னு தெரியாது. கம்பை போட்டு கடிச்சிட்டு இருக்கு. என்ன எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க மக்கள், மேலேருந்து பார்த்த வியூவோட கீழேருந்து பார்க்குறதாங்க வேற மாதிரி இருக்கு. இதாங்க உண்மையான நயகரா வாட்டர் ஃபால்ஸ், இந்தியாவின் நயகரா. பாருங்க, மேலே கொஞ்சம் தண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் கீழே பார்த்தா 3 இடத்துல விழுதுங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே கிட்ட போய் பார்க்கலாம். மேலே இருந்து கீழே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து இருக்கும். கீழே உள்ள வியூவை பார்க்குது. அதுக்கான பரிசு கண்டிப்பாக இருக்கும். அதை பாருங்க எப்படி இருக்கு. பின்னாடி இருக்கா, கிட்ட போய் பார்க்கலாங்க. வெயில் காலம்னா இந்த இடம் காஞ்சி போய் இருக்குது. இதே ஜூன் ஜூலை மாதம் வந்ததுன்னா இந்த இடம் பச்சை பசேல்னு ஒரு மனசுக்கு இனிமையாக இருக்கும். உண்மை பேக் கேமரில் காட்டுதாங்க. மக்கள் அப்படியே மேலே பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே இங்கே பாருங்க 3 இடத்துல விழுதுங்க. இதே இந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யும்போது இந்த ஃபுல்லாக விழுங்க. இந்த இடத்துக்கிட்ட நிற்கவே முடியாது. இந்த இடத்துல தண்ணியாக போகும். பாருங்கள், வெயில் காலனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விழுது. அதே பார்க்க பிரமிப்பாக இருக்குது. அங்கே பாருங்கள், தண்ணி விழுந்து அந்த நீர் எப்படி தெரிச்சு போகுது. அது கிட்டவே போகலாம். ஃபாரினர்ஸ் அதிகமாக இருக்காங்க, வடநாட்டர்கள் அதிகமாக இருக்காங்க. கேரளாக்காரங்க கம்மியாக தாங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு. அந்த இடத்த பாருங்கள் எப்படி விழுது. ஆனால் வெயில் நல்லா கொளுத்துதுங்க. இந்த வெயிலுக்கு அந்த அருவியில் போய் குளித்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் குளிக்க முடியாது. குளித்தா நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கு இங்கேருந்து பார்த்தா மட்டும் போதுங்க. அப்படி இங்கே பாருங்கள், அப்படி மேலேருந்து தேன் வந்து பாயுது மாதிரி இருக்குது. அப்படி அங்கே பாருங்கள், அப்படி சைடு ஃபுல்லாக பாருங்கள். ஓ, சூப்பராக இருக்கு. வாங்க, வழியாக பக்கத்தில் வந்தாச்சுங்க. இந்த இடத்துல தான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஃபோர்ஸாக விழுது. அந்த தண்ணி மேலேருந்து பாறையில் விழும்போது அப்படி சிறு சிறு பனி துளிகள் மாதிரி காற்றுல போகுதுங்க.
இங்கேயே வருதுங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படி சிறு துளிகள் மேலே வந்து உள்ளது. இந்த வெயிலுக்கு இதமாக இருக்குது. சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதில் போதும். நம்ம அந்த மேலே மூங்கில் வச்சு கட்டிருப்பாங்க, அதுலேருந்து பார்த்தோம். அதில் இருந்து அப்படியே சுற்றி கீழே வந்து இப்படி இங்கே வந்து லாஸ்ட் பாயிண்ட் கிட்ட நின்று பார்க்குங்க. சும்மா அருவி ஆர்ப்பரித்து கொட்டுதுங்க. இங்கே அருவி, இங்கேயும் அருவி. எப்படிங்க இருக்கு? ஜூன் ஜூலை மாதம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல அருவி கொட்டுங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி தண்ணி அப்படி காற்றுல பறக்கு பாருங்க. வேற லெவல். குளித்தா நல்லாயிருக்கும், ஆனால் குளிக்க தான் அளவு கம்மியாக மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு வழியாக ஃபால்ஸை பார்த்தாச்சு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறவே முடியல, பயங்கரமாக இருக்குது. ஃபோனை பாதுகாத்தாங்க வைக்கணும். திடீர்னு பிடிங்கினாலும் பிடிங்கிறோம். எப்படி பார்த்தாலும் 1 கிலோமீட்டர் மேலே ஏறணுங்க. இந்த கல் வந்து அடிக்க வைக்கவே காலில் குத்துதுங்க. அது நடக்கவே முடியல. வயசாங்கன்னா வந்தாங்கன்னா ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்படியே போய் அந்த இதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறி அங்கே போகணுங்க. இது இந்த கொண்டை ஊசி வளைவு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. உங்களுக்கு பக்கத்தில் ஷாப் இருக்குது. ஐஸ்கிரீம், ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் என்னனாலும் வாங்கிடலாம். அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி உட்காரதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. அதில் உட்காந்துட்டு கிளம்பலாங்க. இந்த வழியே மேலே போகணும். சரி போகலாம். காய்ஸ், ஃபால்ஸ்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட போகிறோம். சரியான வயிறு பசி. ஆர்டர் கொடுத்துருக்கோம், வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் புரோட்டா பீஃப், கேரளா வந்துட்டு புரோட்டா பீஃப் சாப்பிட போனால் எப்படி, அதாங்க புரோட்டா பீஃப் ஆர்டர் கொடுத்தாச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மக்கள் புரோட்டா பிச்சு பீஃப் அப்படி எடுத்து பரவாயில்லங்க, நல்லா தான் இருக்கும். கேரளா பீஃப் புரோட்டா நல்லா தாங்க இருக்கும். சரி சாப்பிடுங்க. பீஃப் வந்து ஆடாதுங்க. புரோட்டா வந்து சாப்பிட்டாரு. சரிங்க, சாப்பிட்டாச்சுங்க. மொத்த சாப்பாடுக்கு 200 ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இங்கே அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கிட்ட வந்து சாலக்குடிக்கு போகிறோம். சாலக்குடியிலேருந்து சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். அங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.